மேருமலையை சுற்றி போகர் வந்து கொண்டிருந்த போது 9 சித்தர்கள் ஐக்கியமாகி இருந்த இடம் கண்ணில் பட்டது. அவர் மனதில் ஏதோ தோன்ற அந்த சமாதிகளின் முன்பு அன்ன ஆகாரமின்றி அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தவம் இருந்தார். சில காலம் கழித்து சமாதியில் இருந்து 9 சித்தர்களும் அவருக்கு தரிசனம் கொடுத்து இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் காயகல்ப முறையை உபதேசம் செய்தார்கள். இந்த சஞ்சீவி மந்திரத்தை யாரால் மக்களுக்கு நன்மை கிடைக்குமோ அவர்களுக்கு மட்டுமே உபதேசம் செய் என்று கூறி மீண்டும் சமாதியில் ஐக்கியமாகிவிட்டார்கள். பின் போகர் அங்கிருந்து கிளம்பி சிவலிங்கம் உள்ள தலங்களை தரிசித்து வந்து கொண்டிருந்தார். அடர்ந்த காட்டை கடந்து வரும்போது ஒரு புற்று கண்ணில் பட்டது. புற்றின் அருகே சென்ற போது மூச்சுக்காற்று வருவதை உணர்ந்தார். புற்றின் முன்னே ஏன் எதற்கு என்று அறியாமலேயே மனத்தின் கட்டளைப்படி தியானத்தில் அமர்ந்தார். பல நாட்கள் தியான நிலையிலேயே அமர்ந்திருந்தார். ஒரு நாள் காலை பொழுதில் புற்றை உடைத்துக் கொண்டு ஒரு முனிவர் வந்து போகரின் தியானத்தை கலைத்தார். கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான முகத்தையுடைய அந்த முனிவரை பார்த்ததும் போகர் வணங்கினார். அந்த முனிவர், போகரே, உன்னால் மக்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று கூறி அருகே இருந்த மரத்தை காட்டி, மரத்தில் உள்ள பழங்கள் பழுத்து குலுங்கி இருந்த நிலையை காட்டி, அந்த பழத்தை சாப்பிட்டால் பசி என்பதை அணுகாது, நீ செய்யும் தவத்திற்கு பெரும் துணையாக இருக்கும் என்று கூறி பேசும் சிலை ஒன்றையும் கொடுத்துவிட்டு மீண்டும் புற்றில் அமர்ந்து தியானத்தில் அமர்ந்தார். சிலையை கையில் வாங்கி கொண்ட போகர் அருகில் உள்ள முனிவர் காட்டிய மரத்தின் பழங்களை எடுத்து சாப்பிட்டார். மனம் மட்டுமல்ல, உடலும் இளமையாக மாறியது. கையில் இருந்த சிலை இளமையான மாற்ற வைத்த பழத்தின் ரகசியத்தையும் மற்றும் பல மூலிகைகளின் ரகசியத்தையும் கூறியது. ஆச்சரியத்தில் ஆழ்ந்த போகர் சிலையை தரையில் வைத்துவிட்டு அருகே அமர்ந்தார். அந்த இடத்தில் சிலையின் கணம் தாங்காமல் பள்ளம் ஏற்பட்டு பள்ளத்தில் அந்த சிலை மறைந்தது. சிவன் சித்தத்தை தெளிய வைத்தார் என்று நினைத்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தார். தமிழகத்தில் மக்கள் இருக்கும் ஒரு இடத்திற்கு போகர் சென்ற போது அவர் பெரிய சித்தர் என்பதை அறியாமல் எதிரில் வந்த அந்தணர்கள் சிலர் போகரின் கோலத்தை கண்டு ஏளனம் செய்தனர். போகரோ அவர்களின் ஏழ்மையை போக்க எண்ணினார். ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்று நினைத்தார். உடனே சற்று தூரத்தில் ஒரு பூனை ஒன்று கண்ணில் பட்டது. பூனை அருகே அமர்ந்து வேதத்தை அதன் காதில் ஓதி பேசும் திறனை கொடுத்தார். பூனை வேத மந்திரங்களை வீதியில் அமர்ந்து கூறத் தொடங்கியது. இதை பார்த்த அந்தணர்கள், இந்த போகர் மிகவும் சக்தி வாய்ந்த சித்தர் என்பதை புரிந்து கொண்டு எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் போகரை தங்கள் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவருக்கு அன்னமிட்டு மகிழ்வித்தனர். மனதில் சந்தோஷத்துடன் அவர்கள் வீடுகளில் இருந்த உலோகப் பொருட்களை ரசவாதத்தினால் தங்கமாக மாற்றினார். அந்தணர்கள் சித்தரின் திறன் கண்டு அதிசயத்தினர். வேதங்களை உபதேசித்து எல்லோரையும் மேன்மையுறச் செய்தார். பழனிமலையில் தவம் செய்யும் போது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, என்னை விக்கிரமாக செய்து இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய் என்று கூறி மறைந்தார். அதன்படி நவபாஷாணம் என்ற 9 வித மூலிகை கலவையால் முருகனின் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார். அதன் பின் பழனி மலையிலேயே வாழ்ந்த சித்தர் அங்கேயே ஜீவ சமாதியானார். இன்றும் பழனி மலையில் உள்ள கோவிலின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் சித்தர் போகரின் ஜீவ சமாதி உள்ளது. பழனி முருகன் கோவிலில் உள்ள முருகன் சிலை நவபாஷாணத்தால் ஆனது என்று நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அந்த சிலை யாரால் செய்யப்பட்டது என்பது தெரியாது. சதுரகிரி தலபுராண நூலில் கூறப்பட்டுள்ள வரலாற்றை படித்து பார்த்தால் முருகன் சிலை போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது என்பது தெரிகிறது. இன்றும் பழனி மலையில் உள்ள கோவிலின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் சித்தர் போகரின் ஜீவ சமாதி உள்ளது. நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிரம்ப பெற்றவர் சித்தர் போகர். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் கிழமைகளில் இவரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கி நல்லருள் பெறுவர் என்பது ஐதீகம்.